பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 138வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் சொல்லுகிறது பாருங்க. 2வது வசனம் சொல்லும்போது, பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாவத்தை பார்க்கில் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து, ஆலயத்திற்கு நான் தேவா, அப்ப சபை, ஆலயம் என்றது என்ன? தேவ சபை, பரிசுத்த சபை. அல்லேலூயா. அப்ப அந்த சபைக்கு நேராக பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் அவருடைய கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும், தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உமது நாமத்தின் நிமித்தமும் எந்த காரியத்தை நீங்கள் கேட்டாலும் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினாலே கேட்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை கொண்டு முடிக்கும் பொழுதும் அவருடைய நாமத்தை சொல்லி தான் முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப கேட்கும் பொழுதும் நீங்க எதை செய்தாலும் தடைகளை உடைத்தால் இயேசுவின் நாமத்திலே அவருடைய நாமத்தை சொல்லி அப்ப துதிக்கும் பொழுது துதிப்பேன். அதை உமது சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்ப வார்த்தை என்ன? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே, இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? தேவ வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கிறது. அப்ப 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தின. அப்ப நம்முடைய இந்த ஆத்துமாவுக்கு என்ன சொல்லுகிறார்? பலத்தை கொடுக்கிறவர் இயேசு. நம்மை தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. கலங்காதே, திகையாதே என்று சொல்லி தைரியப்படுத்தி எல்லாவற்றிலும் நமக்கு துணை நின்று நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தைகள். வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். தகப்பனே மே துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மே துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கரத்துல ஒரு விசையா எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்துல தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.